ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். 16/7/2026 வியாழக்கிழமை, பராப வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 மணி வரைக்கும்மா. அதே மாதிரி பாருங்க, பகல் 12:15 1:15 மணி வரைக்கும். திதி இன்று பிற்பகல் 12:28 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பூசம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். கரணம் பிற்பகல் 12:28 வரை கௌளவம், பின்பு தைத்துலம், பின்பு கரசை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:03 வரை மூலம், பின்பு பூராடம். பொதுவாக பூராட நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாகவே பூராடம் அப்படின் போது சுக்கிரனோட நட்சத்திரம். பூராடம் போராடம் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக போராடுவீங்களா? அப்படி கிடையாதுமா. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வாழணும். நல்ல பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை நம்ம வாழணும். குழந்தைங்கள நல்ல பெரிய கான்வென்ட்டில் படிக்க வைக்கணும். குழந்தைங்கள வசதியாக நம்ம வளர்க்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய ஆசைகள், நியாயமான ஆசைகள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்த்தட்டு மக்களோட இது நம்ம வாழக்கூடாது. அதாவது ரொம்ப ஏழ்மையில் வாழறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற எண்ணம் இருக்கும். இதில் சில போராட்டம் இருக்குது. நான் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய போராட்டமும் இருக்க தான் செய்யுது. ஆக இது அத்தனை விஷயங்களும் நியாயமான விஷயங்கள் தான். அப்போ அத்துணை ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போராடுவோம் அப்படின்றது அர்த்தம். போராடும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். போராடி கடைசியில் சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? ஆக இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அப்படின்ற பட்சத்தில் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வலிய சண்டைக்கு வந்தால் கூட நான் நாளைக்கு வரேன், நீ சண்டை போடு அப்படின்ற மாதிரி அமைதியாக வந்துடுறது நல்லது. சரிங்களா? சரி. இன்றைய ராகு காலம் பகல் 1:03. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யமகண்டம் காலை 6:07. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்கள், ரொம்ப நாள் பட்ட கஷ்டம், ரொம்ப நாள் பட்ட முயற்சி, ரொம்ப நாள் உங்களோட ஒரு அதிகப்படியான டெடிக்கேட்டடான விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா உங்களோட தொழிலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை ஆளாக்கணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எந்த விதத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிங்க. வருமானத்தையும் சரி, நல்ல பேரையும் சரி, அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக பட்ட பாடு அப்படின்றது மேஷராசி பெண்கள் சொல்லி மாளாது. குடும்பத்துக்காக எங்கள் கணவர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு இப்போ தான் லே ஆஃப் பீரியட்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அவர் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை, அவர் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நானே தான் குடும்பத்தை மொத்தத்தையும் பார்த்துட்டேன். இப்போ எங்கள் மாமியாரை, மாமனாரை, கணவரை, குழந்தைங்கள எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான அங்கீகாரம் அப்படின்றது இன்றைய தினம் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு புகழ் அப்படின்றது கிடைக்குமா? உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருந்தீங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டைலமா இருந்துட்டே இருந்துச்சு. மதில் மேலே போன மாதிரி, இப்படி குதிக்கலாமா, அப்படி குதிக்கலாமா, இப்படி குதிக்கலாமா, அப்படி குதிக்கலாமா, ஒரு குழப்பம். இப்போ ரொம்ப இளம் வயசு ரிஷபம் பாருங்க, ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான். பெருசாக ரொம்ப நல்ல பையனாக இல்லை. எல்லா விதத்துலையும் என்னோட ஒரு வேவ்லேருந்தும் அவனோட வேவ்லேருந்தும் ஒத்து வரல. கருத்துக்கள் அப்படின்றது சுத்தமாக ஒத்து வரல. அதுக்கும் மேலே என்னை ரொம்ப ஓவர் ரைட் பண்ணுறான். நான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன். அந்த பாசத்தை எப்போ பாரு செக் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பையன் நம்மளுக்கு தொடரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பம் அப்படின்றது மாறும். ரொம்ப தெளிவாக இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க இன்றைய தினம் அப்படின்னா, வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. ஆக ரிஷபம், இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு அப்படின்னு எடுக்கக்கூடிய நாள்மா. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், நிறைய கஷ்டப்பட்டீங்க. குடும்பத்தை எப்படியாவது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு, தம்பி தங்கச்சி எப்படியாவது கரை ஏற்றிடலாம் அப்படின்ற கஷ்டம், அப்பாவுக்கு ஹெல்த்லேருந்து அப்பா ஹெல்த் இஷ்யூஸை நார்மல்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற பாடுபட்டது, அதே மாதிரி அம்மாவுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்
அப்படின்னு யோசிச்சது, வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படியாவது சக்ஸஸ் ஆகிடணும், ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சது, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோடு நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டது, இப்படி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது ஜாஸ்தி இருந்துச்சு. அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் திடீர்னு வந்து பார்த்துச்சிங்களான்னா, அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலது சக்ஸஸ் ஆச்சு, சிலது ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த யோசிச்ச முடிவெடுத்தேன். அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் நான் யோசித்தேன், முடிவெடுத்தேன், தப்பாக போச்சு. இந்த காலகட்டம், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை முழுசும் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள் அப்படின்னா, குடும்ப ரீதியாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாள் அப்படின்னு சொல்லலாமா? வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்டிருப்பீங்க. புத்தின்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க, எப்போ பாரு நம்ம மனசு சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது முக்கியமாக நம்ம குழந்தைங்க விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அந்த மாதிரி நிறைய நேரம் செய்வாங்க. குழந்தைங்க தப்பு செய்கிறாங்க, சரி திருந்திடுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குறதெல்லாம் செய்கிறேன். இருக்க அதோட வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. இது வந்து நான் இந்த எக்ஸாம் நான் நல்லபடியாக எழுதணுமா, நீ எனக்கு வந்து வண்டி வாங்கி கொடு, அப்போ தான் நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவேன், பாஸ் பண்ணுவேன். சரி, வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணுமா, 2 நாய்க்குட்டி வாங்கி கொடு, அப்போ தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவேன். சரி, அதையும் டிமாண்டையும் பூர்த்தி பண்ணிட்டேன். இப்படி ஒவ்வொரு டிமாண்டும் கேட்க நான் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஓயிற மாதிரி தெரில. அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்துக்காக வாங்கி கொடுக்குறோமோ அதையும் ஃபுல்லாக அவங்க செய்கிற மாதிரி தெரில. பாஸ்ன்றது ஆகுறாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்கறது அப்படின்றது இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆக நம்ம வேகமாக எந்த முடிவோ நம்ம குழந்தைங்க சார்ந்து எடுக்கக்கூடாது. இவ்வளோ நாள் மனசு சொல்கிற பேச்சை கேட்டு வேக வேகமாக முடிவு எடுத்துட்டோம். ஆனால் இன்றைய தினம் விவேகம், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேகம் தான் இருந்துச்சு. இப்போ வேகம் அப்படின்றது குறைஞ்சு விவேகம் அப்படின்றது ஜாஸ்தியாகுது. எந்த விஷயத்தை கேட்டாலும் யோசிச்சு இல்லை இது என்னால் முடியாது, படித்தா படிக்காட்டி போ, உன் சௌரியம், படித்தா நல்லபடியாக ஒரு ஆஃபீஸ் ஆகி போயிட்டு பச்சை இங்கில் கையெழுத்து போட போகிற, படிக்கலையா பச்சை இங்கில் யார் கையெழுத்து போடுறாங்கன்னு போய் சர்டிஃபிகேட் நீட்ட போகிற, இதுதான் உன் வாழ்க்கையை நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விவேகமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாமா? வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், பல நாள் பட்ட கஷ்டம், பல நாள் பட்ட துயரம், பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சது, தூங்காமல் சாப்பிடாமல் ஓடி உழைச்சது, என்னை சுற்றி இருக்க பிரச்சனைகளை எப்படியாவது நான் சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பலதரப்பட்ட முயற்சி பல முறை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் கரெக்டு தாங்க. அதில் எனக்கு பெரிய அனுபவ பாடம் அப்படின்றது உண்டு. பொதுவாக வந்து பாருங்கள், சந்தோஷத்தில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அனுபவங்களை கற்றுக்கவே முடியாது. கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, துயரப்படும் போது மட்டும்தான் அனுபவங்களை அப்படின்னு கற்றுக்க முடியும். அந்த மாதிரி எத்தனையோ அனுபவத்தை கற்றுக்கினாச்சு. பல முயற்சிகளுக்கான ஒரு பலன் அப்படின்றது இன்றைய நாள் கிடைக்குமா? இன்றைய தினம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு உயர்வு அப்படின்னு சொல்லலாமா? ஆக எப்பயுமே நீங்கள் நேர்த்தியாக உங்கள் வேலையை செய்வீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இனிமேலும் நேர்த்தியாக செய்யுங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வழிபாடு பண்ணுறது அந்த உயர்வை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குமா? வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள், வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குமா. யார் எனக்கு நல்லவங்க, யார் எனக்கு கெட்டவங்கன்னே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு, உங்களாலே புரிஞ்சிக்க முடியல, யாரால் புரிஞ்சிக்க முடியும்? புதன் உச்சமடையக்கூடிய ராசி, நல்ல புத்திசாலிங்க, ஜீனியஸ் பர்சன்ஸ். ஆனால் உங்களுக்கே இப்போ அப்படி தோணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலம்மா, எல்லாரும் நல்லா உறவாடுறாங்க. அதுக்கு மேலே 10 வருஷமாக என் கூட நட்பாக இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி என்னை போட்டியாக நினைக்கிறா அப்படின்றதே எனக்கு இப்போதாம்மா தெரிஞ்சிச்சு. ஏன்னா பொதுவாக வந்து கன்னி எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் யாராவது ரொம்ப வந்து நம்பகத்தன்மையோடு அவங்க கிட்ட நல்லா உருகி பழகினாங்க அப்படின்னா ஏமாந்துருவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னால பெருசாக எந்த உறவும் நல்ல உறவாக இருக்காது. அப்போ யாராவது நல்ல உறவாக பழகினாங்க அப்படின்னா அவங்கள உண்மையாகவே நல்ல உறவு அப்படின்றது நம்புவாங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களோட போட்டியாளர் யார் உங்களை பின்னாடி ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுமா? இன்றைய தினம் நிறைய போட்டிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவால்களை சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள்,
வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம். ஆமாம், நீங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும், நல்லா உழைக்கிறது பிடிக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற எண்ணம் இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, அதுக்கு பிரித்த தனம் அப்படின்றது வரமாட்டேங்குது. பிரித்த பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கான தனப்பிராப்தி அப்படின்றது இன்றைய தினம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுங்க. இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இருந்தாலும் இன்றைய தினம் சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிர ஓரையில் சுக்கிரனோட காயத்ரி 11 முறை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ராசியாதிபன் கண்டிப்பாக நிறைய நல்லது செஞ்சுட்டு வருமா. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக வேலை 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 வேலை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேங்க, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன். என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக எனக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பீச்சில் போய் உட்காந்தா ரிலாக்ஸ் ஆகிடுவேன், ஒரு கோயிலுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், ஒரு சினிமாவுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட சும்மா அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். விருச்சிக ராசி பெண்கள், இல்லைம்மா எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்துட்டு வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், முருகன் கோயிலில் போய் உட்காந்துட்டு வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்குது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது பண்ணால் ஆகிடுவேன், அது பண்ணால் ஆகிடுவேன் அப்படின்னு இருக்குன்னா, இன்றைய தினம் ஒரு பயணம் அப்படின்றத மேற்கொள்ளுவீங்க. அந்த பயணத்தினால உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே முழுசும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் ஒரு மாதம் ஓட்டலாம், அந்த அளவுக்கு ரிலீவ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பயணம் அப்படின்றது ஒன்று அமையுமா. பயணத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்கம்மா, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய தினம் ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். அது கொஞ்ச நாளாக இருந்துட்டு தாங்க இருக்குது. கரெக்டு தான், நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்குது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள், சமுதாயத்தில் சில பர்சன்ஸ் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, அதுக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பொதுவாக எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுதுங்க, அதை ஓவர் ரைட் பண்ணிட முடியுது. எனக்கு தகுதியே இல்லாதவங்க என்னை கார்னர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் டாலரேட் பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா தனுசு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மன ரீதியான குழப்பங்கள், ஒரு மன சஞ்சலம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம், நம்மளே பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகவே பிடிக்கலைங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக எனக்கு யார் மூஞ்சியும் பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசே உங்களுக்கு எதிரியாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனசு அமைதி அடையணும் அப்படின்னா கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுங்கம்மா. கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈசனுடைய அனுகிரகத்தினால உங்களை சுற்றி எல்லாமே நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக ஓடி 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 எத்தனை ஓடினாலும் சொல்லலாம், முடியல, ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எனக்கு உடம்பு கோஆப்ரேட் பண்ணல வேலை செய்யறதுக்கு. இருந்தாலும் சூழ்நிலை என்னை ரெஸ்ட் எடுக்க விடலை. சூழ்நிலை எனக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 7 நாட்டு சனி இப்போ தானே முடிஞ்சிச்சு. அப்போ சனி இப்போ தானே சகாய சனியாக வந்திருக்கா, எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விதமான ஓய்வு தேவைப்பட்டாலும் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மகர ராசி அன்பர்கள், இன்றைய தினம் எனக்கு ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஹெல்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல, கை கால் தடுத்தடுத்து போகுது. டாக்டர் கிட்ட சொன்னால் டாக்டர் என்ன சொல்கிறார், ரெஸ்ட் எடுப்பா அப்படின்றாரு. ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறாரு. அதனால் இன்றைய தினம் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டாக நல்லா தூங்கி நல்ல ஓய்வெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுமா. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக வர வேண்டிய கடன் கொடுத்துட்டு கடனை திருப்பி கொடுன்னு நான் அவங்க வீட்டுக்கு நடந்து 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 நான் ஓஞ்சி போயிட்டேங்க. எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம பழகியிருக்கோமே. உறவு, அது உறவாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்சமானவங்களா இருக்கலாம். இப்படி யாரோ ஒருத்தவங்க தெரியாதனமாக இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஆளுங்க கூட நம்ம பழகியிருக்கோம். அவங்களையா உறவுன்னு நினச்சிருக்கோம், அவங்களையா பார்த்திங்கன்னா தோழி நினச்சிருக்கோம், தோழை நினச்சிருக்கோம். சரி, இவங்கெல்லாம் சொந்தமாக இருக்கிறதுக்கு இல்லாமல் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே வெறுத்து நின்றுருப்பீங்க. அந்த காசு வருமா, வந்தால் நல்லா இருக்குமே, நம்மளே இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குமே, எப்படியாவது வருமா எப்படியாவது வாங்கி கொடு அப்படின்னு வேண்டாத நாள் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படிப்பட்ட
பணம் யார்கிட்டனா கொடுத்து நீங்கள் மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைய நாள் வரவு அப்படின்றது கண்டிப்பாக உண்டுமா, கவலைப்பட வேண்டாம். பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கிட்ட நம்மளுக்கு உறவு வேண்டாம் அப்படின்றதோ, நம்மளுக்கு பழக்கம் வேண்டாம், இப்படிப்பட்ட ஆளுங்களே என்கிட்ட கொண்டு வந்தே சேர்த்தாதையா ஈசா அப்படின்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்கம்மா, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், கஷ்டப்பட்டு குழந்தைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டோம்ப்பா, ஆளாக்கிட்டேன், புள்ள சம்பாதிக்குது, சம்பாதிச்சு எனக்குரிய 6 மாதமாவது 10 பைசா கொடுக்க மாட்டேங்குது. என்ன கண்ணே, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன் நான், நம்ம குடும்பத்தில் ஏழ்மையான சூழ்நிலையும் உன்னை நல்லா படிக்க வச்சேனே, நீ அதை நினச்சி பார்க்க மாட்டியா? என்னது படிக்க வச்சியா? படிக்க வைக்க வேண்டியது உன்னோட கடமை. நானா உன்னை பெற்றுக்கு சொன்னேன்? நீ படிக்க வச்ச உனக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்லி காமிக்கிற அப்படின்லாம் பேசின பிள்ளைங்க இன்றைய தினம் யோசிப்பாங்க, நம்ம அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க, நம்ம அவங்கள எடுத்தறிஞ்சு எவ்வளோ பார்த்திங்கன்னா கேவலமாக பிஹேவ் பண்ணோம், கேவலமாக பேசணும், ஏளனமாக பேசணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்கள ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது நடந்திருக்கும். அதை ரியலைஸ் பண்ணி இல்லை நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்த பொண்ணா இருப்பாங்க, தனியாக போயிட்டாங்க. இப்போ பொண்டாட்டினோட தொல்லை தாங்க முடியல, அதனால் அம்மானோட ஞாபகம் வருது, அம்மா எப்படி பார்த்துக்கினா அப்படின்றது ஞாபகம் வருது. ஆக இன்றைய தினம் என்னை பார்க்குறாங்க, அம்மா நான் செஞ்சது தப்புமா, நான் உன்னை விட்டு போயிடக்கூடாது, மன்னிச்சிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசையாக ஒரு புடவை வாங்கி வந்து கொடுத்தான். அப்போ ஒரு நன்மை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும், முக்கியமாக குழந்தைகளால் அப்படின்னு சொல்லலாமா. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்மா. நன்றி.